இன்றைக்கி ஆர்டர் இன் த சர்ச் அப்படின்னா யார் தலைவர், அடுத்து யார் என்ற முறைமைகளை நாம் ஒவ்வொரு ஸ்தாபனத்திலும் பின்பற்ற வேண்டும். ஒரு பிஸ்னஸ் குரூப்பாக இருந்தாலும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, ஒரு சபையாக இருந்தாலும் சரி, உரியவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். ஒரு ஆயர் இருக்கிறார் என்றால் அவர் தான் சபையின் தலைவராக இருக்கிறார், அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். அதான் 1 கொரிந்தியரில் என்ன சொல்கிறாருன்னா, குடும்பத்திலே அப்பா தான் தலைவராக இருக்கிறார், அம்மா அடுத்து இருக்கிறாங்க, அடுத்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. பெற்றோர்களை மதிக்காத குடும்பம் எப்படி உருப்படும்? அதே மாதிரி தான் சபையும். சபை தலைவரை மதிக்காத குடும்பங்கள் உருப்படாது. இப்படி தான் இப்போ கிறிஸ்துவே சபைக்கு தலைவராக இருக்கிறார், தேவன் கிறிஸ்துவுக்கு தலைவராக இருக்கிறார். இந்த ஆர்டரை அவர் பவுல் சொல்கிறார். ரீட் 1 Corinthians chapter 11 verse 3. I want you to realize that the head of every man is Christ and the head of the woman is man and the head of Christ is God அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது ஒவ்வொரு கிறிஸ்துவே மனிதனுக்கு தலைவராக இருக்கிறார், ஹியூமன் பீயிங், மனிதர்களுக்கு. அப்போ இப்போ ஒரு பெண் எப்படி இருந்தால் ஆண் தான் தலைவராக இருக்கிறார், அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு தேவன் தலைவராக இருக்கிறார். அதெல்லாம் கிடையாது. இப்படி இந்த முறைமைகளை உலற்றுகிறவர்கள், ஒரு ஸ்தாபனம் இருக்குது, கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்க, அந்த கம்பெனியில் மேனேஜர் இருப்பார், அதுக்கு கீழே ஆட்கள் இருப்பாங்க. மேனேஜரை ஒருத்தர் மதிக்காமல் நேராக போய் அங்கே ஜென்ரல் மேனேஜர்கிட்ட போய் சொல்கிறான்னு வச்சுக்க, அப்போ அந்த ஆர்டர் கெட்டு போயிடும். ஜென்ரல் மேனேஜர் என்ன செய்வார்னா, போய் மேனேஜர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அவன் அப்படியா சொன்னால், நான் அவனை பார்த்துக்கிறேன்னு நேரடியாக அவர் ஆர்டர் எடுத்தார்னா பிரச்சனையாக போயிடும். அப்போ அந்த இடத்துல ஒரு முறைமைகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஈஸ்டர்ன் சொசைட்டி அட் திஸ் டைம் வாஸ் வெரி ஜெலஸ் ஓவர் இட்ஸ் உமன். அப்போது இந்த காலகட்டங்களிலே, அந்த கொரிந்தியர் எழுதின காலகட்டங்களிலே, இந்த கிழக்கத்திய சமுதாயம் வாஸ் வெரி ஜெலஸ் ஓவர் இட்ஸ் உமன். அந்த காலத்து பெண்களை பார்த்து மிகவும் பொறாமை கொண்டவர்களாக இருந்தார்கள். எக்ஸப்ட் ஃபார் த டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ், த உமன் wore long hair in public, wore coverings over their heads. அந்த கோயில்களில் இருந்த வேசிகளை தவிர மற்றவர்களாம் எப்படி இருந்தாங்கன்னா, நீண்ட தலைமுடிகளை வளர்த்து கொள்பவர்களாகவும், பொது இடத்தில் போகும்போது முகத்தை மூடிக்கொள்பவர்களாகவும், தலை மேலே ஒரு கவர் போட்டுக்கிறவர்களாகவும் இருந்தார்கள். ஃபார் த கிறிஸ்டியன் உமன் டு appear in public without the coverings, let alone to pray and share the word in the church, was both daring and blasphemous. கிறிஸ்தவ பெண்களை பொறுத்தவரையிலே பொது வெளிகளிலே தலைமுடியை முக்காடு போடாமல் வராங்கன்னு வச்சுக்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, let alone pray and share the word of God in the church. சபைகளிலே ஜெபித்து போதிக்கிறவர்கள் எப்படி நினச்சாங்கன்னா, ரொம்ப திமிர் பிடித்தவர்கள், தேவதூஷணம் செய்கிறவர்கள் என்று நினைத்தார்கள் அந்த காலத்தில். அந்த காலத்தில் தான் பவுல் இதை எழுதுகிறார். Paul sought to restore order by reminding the Corinthians that God had made difference between men and women and that each had a proper place in God's economy. அப்போ ஆண்களை வேறு மாதிரியாகவும் பெண்களை வேறு மாதிரியாகவும், அவருடைய செயல்பாடுகளை வேறு மாதிரியாகவும், சிந்தனைகளை வேறு மாதிரியாகவும் படைத்தார். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ராஜ்யத்திலே, அவருடைய பொருளாதாரத்திலே உரிய இடத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த உரிய முறைமையை திரும்ப எடுத்து அவர்களுக்கு கொடுக்க பவுல் விரும்பினார். தேர் வேர் ஆல்சோ appropriate customs that symbolized these relationships and reminded both men and women of their correct places in the divine scheme. அப்போ நம்முடைய சபைகளிலே நாம் இந்த தெய்வீக திட்டத்திலே நாம் சரியான இடத்திலே எங்கே இருக்கிறோம்? ஆண்களுக்கென்று ஒரு இடத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், பெண்களுக்கென்று ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளுக்கென்று ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார், சபை போதகருக்கென்று ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு சபை போதகர் இருக்கிறார் என்றால் அவர் நல்லவரோ கெட்டவரோ, உலகத் தோற்றத்திற்கு முன்பே நம்மை தெரிந்து கொடுத்த தேவன் அவரையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் இல்லையா? கெட்ட நாளுக்காகவோ நல்ல நாளுக்காகவோ நல்லவர்களையோ கெட்டவர்களையோ அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது அவர்களுக்கு உரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் என்பது தான் இவருடைய சிந்தனையாக இருக்கிறது. Paul did not say or even hint that differences between inequality or difference meant inequality or inferiority. ஆண்களுக்கு சில பொறுப்புகள் மேலே இருக்கின்ற, பெண்களுக்கு தனியான பொறுப்புகள் இருக்கின்றன, குழந்தைகளுக்கு தனியான பொறுப்புகள் இருக்கின்றன என்று பவுல் சொல்லும்போது அங்கே ஒருவருக்கு அடிமையானவர்கள் அல்ல, அல்லது தாழ்வானவர்கள் அல்ல, அல்லது சமமானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லலை. எல்லாருக்கும் சமமான கணம் உள்ளது, எல்லாருக்கும் மரியாதை உள்ளது. ஆனால் ஒருவருக்கும் ஒரு இடம் உள்ளது. ஒருத்தர் ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறார், ஒருத்தர் மேனேஜராக இருக்கிறார் அப்படின்றதுக்காக
இந்த மேனேஜருக்கு எந்த உரிமையும் இல்லை, அவன் கீழ்த்தரமானவன், தாழ்வானவன் அப்படின்னு யாரும் நினைக்கிறது கிடையாது. அவருடைய பொசிஷனில் அவர் இருக்கார். ஜென்ரல் மேனேஜர் அவருடைய பொசிஷனில் இருக்கார். அதுக்காக நான் எல்லாத்துக்கும் மேலானவன், எல்லா நாயும் என்கிட்ட வா அப்படின்னு அரகண்ட்டாக அவர் இருக்கலை. அவர்களுக்கு உரிய பதவியில் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு உரிய பதவியில் இருக்கணும். கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் நம்ம பேசக்கூடாது. மிகுந்த எச்சரிக்கையோடு நீ இருக்க வேண்டும். புரியுதா? நமக்கு ஆண்ட ஒரு அன்பான ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். இஃப் தெர் இஸ் டு பி பீஸ் இன் த சர்ச், சபையிலே சமாதானம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், தென் தேர் மஸ்ட் பி சம் கைண்ட் ஆஃப் ஆர்டர். அப்போது நம்ம சபையிலே ஒரு முறைமை இருக்க வேண்டும். அண்ட் ஆர்டர் ஆஃப் நெசசிட்டி இன்வால்வ்ஸ் ரேங்க். அது மாதிரி தேவையின் அடிப்படையிலே நாம் ஒரு அந்த முறைமையை கொண்டு வரும்போது அதில் சில பதவிகள் இருக்கின்றன. பதவிகளை நாம் அமைத்து கொடுக்க வேண்டும். வீட்டிலையும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, சபைகளிலையும் சரி. நம்ம ஒரு ஆர்டர், இவர் தான் செக்ரட்டரி, இவர் தான் ட்ரெஷரரு, இவங்க ஒரு மெம்பர்ஸு, இவர் சர்ச்சு தலைவர், இப்படின்னு ஒரு ஆர்டர்ஸ் கொண்டு வரோம். ஏன் பிஷப் அப்படின்னு ஒருத்தர் வைக்கிறாங்க? அப்போ பிஷப்னு ஒருத்தர் வந்துட்டார்னா அவருக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது சபை ஒன்றும் இல்லாமல் போகிறது. அந்த பிஷப் அவர் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது அங்கேயே பிரச்சனை வருகிறது. இப்போது எல்லாரும் அவரவர்களுடைய பதவியையும் பொறுப்பையும் உணர்ந்து செயல்பட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஹவவர் ரேங்க் அண்ட் குவாலிட்டி ஆர் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஆனாலும் பதவி என்பதும் தகுதி தரம் என்பதும் வெவ்வேறு காரியங்களாக இருக்கின்றன. த கேப்டன் ஹேஸ் அ ஹையர் ரேங்க் தேன் த ப்ரைவேட், பட் த ப்ரைவேட் மே பி பெட்டர் பர்சன். அப்போது ஒரு தலைவன் என்பவன் அதிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவனாக இருக்கலாம். ஆனால் அவனுக்கு இருக்கக்கூடிய உதவியாள் தாழ்ந்த பதவி உள்ளவனாக இருக்கலாம். ஆனால் அந்த தலைவனோட இந்த உதவியாள் மிக நல்லவனாக இருக்கலாம். அப்போ நம்ம என்னென்ன பதவியில் இருந்தாலும், என்ன படிப்பு படித்தாலும், சமுதாயத்தில் எப்படியேப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தமானதாக இருக்க வேண்டும். தேவன் எல்லாரையும் தலைவராக படைத்து விட்டால் எப்படி இருக்கும்? அதான் பவுல் கேட்குறார், எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் ஞானஸ்நானம் குடிக்கிறார்களா? அப்போ ஒவ்வொரு ஆவியின் வரங்கள் 9 வரங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தான் கொடுத்தார். இன்றைக்கு இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? ஆவியின் வரங்கள் எல்லாமே எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆவியின் கனி தான் எல்லாமே ஒவ்வொருத்தரிடம் இருக்க வேண்டும். ஆவியின் வரங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றை என பிரித்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்கு. அப்போது ஒவ்வொருத்தரும் எனக்கு குணமாக்கும் வரமுடையவன் எனக்கு நான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அந்நிய பாஷை பேசுவேன் என்று பேசினால் என்ன ஆகிறது? குழப்பம் வருகிறது. அப்போது நான் அந்நிய பாஷை பேசினால்தான் நான் தேவனோடு இருக்கிறேன் என்று ஒரு அடையாளம் என்று பொய்யாக உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ பெந்தேகோஸ்தே சபைகளில் என்ன ஆகுது? மாய்மாலமாக தவறான சொற்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பொருள் சொல்லுகிறவன் ஒருத்தன் கூட இல்லை. பவுல் ரொம்ப தெளிவாக சொன்னார், சபைகளிலே முறைமை இருக்க வேண்டும். சபைகளிலே எல்லாரும் கத்திட்டு கிடந்தீங்கன்னா என்ன? வெளியிலேருந்து ஒருத்தர் வந்தால் நீங்கள்லாம் போதையில் கத்துறீங்க, சமுதாய வாழ்க்கையிலிருந்து சிதைவுற்ற வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் என்று நினைப்பார்கள். ஆகவே நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறது உண்மைதான். அப்படி பேசினால் ஒருத்தர் பின் ஒருவராக பேச வேண்டும். ஒருத்தன் பேசும்போது பக்கத்தில் இருக்க நான் என்ன பேசுகிறான் என்ற அர்த்தத்தை சொல்ல வேண்டும். இதுதான் கரெக்டான முறை. அப்படி நீ அர்த்தத்தை சொல்லாமல் இருக்கியா, நீ தனிமையில போய் ரூமை போட்டுக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்க. இதை ரொம்ப தெளிவாக சொல்கிறார். சபையிலே பொதுமக்கள் கூடி வரும்போது அதில் ஒரு முறைமையை நீ கடைபிடிக்க வேண்டும். அப்போ அந்நிய பாஷை பேசும்போது ஒருத்தன் பேசட்டும், இன்னொருத்தன் அவனுக்கு பதில் சொல்கிறான், அவன் என்ன பேசுகிறான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லு. அடுத்து 2வது ஆள் பேசட்டும், அவன் பேசும்போது என்ன சொல்கிறான்னு இன்னொரு ஆள் நீ டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லு. கூட்டமாக கத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மிக தெளிவாக வேதவசனத்தில் குறிப்பிட்டிருந்தோம். இன்றைக்கி பெந்தேகோஸ்தே சபையில் என்ன பண்ணுறாங்க? ஒரே கத்து தான். 500 பேர் நின்று கண்ணா அப்படின்னான்னு கத்திட்டு கிடக்காங்க. கேட்டால் ஆவியினாலே ஏவப்பட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. ஒருத்தன் டுஷுங்கிறான், ஒருத்தன் புரண்டுக்கிட்டு கிடக்கான். பரிசுத்த ஆவியார் பலமாக இறங்குகிறார் அப்படின்னு வீடியோ போடுறாங்க. இப்படியெல்லாம் பரிசுத்த ஆவியார் அசுத்தமான காரியங்களை செய்ய மாட்டார். பரிசுத்த ஆவியான ஒரு ஜென்டில்மேன், மிக மிக நாசுக்கான காரியங்களை, நாகரிகமான காரியங்களை செய்கிறார். ஆனால் இதை எல்லாப்படியும் முறைமைகள் தவறும்போது சபை தலைகீழாக போய்விடுகிறது. அப்போ ஒரு சபையில் எந்த ஆர்டரும் இல்லையா, ஒரு முறைமையே இல்லையா? இன்றைக்கி சபையில் வர பிரச்சனைகள், ஒரு சபை ஒன்றிலிருந்து ஒன்று பிரிந்து போகிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து அங்கே தலைவராக இல்லை. எல்லாரும் கிறிஸ்துவை தலைவர் சொல்வதை தான் பார்க்க வேண்டும் என்ற நிலை வரும்போது இவர்கள் என்ன பண்ணுறாங்க? அங்கிட்ட அவன் இஷ்டத்துக்கு வர்றதை என்னெல்லாம் நினைக்கிறதுனால என்ன ஆகுது? பிரச்சனைகள் வந்து விடுகிறது. அது மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது.
ஆர்டர் இன் த சர்ச். சபையிலே ஒரு முறைமை இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. நாம் வாழ்கிற வாழ்க்கையிலையும் செய்கிற பிஸ்னஸ்லேயும் உங்களுக்கு மேலானவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடங்கள். நம்ம சர்ச்சில் அந்த மாதிரி எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நடக்கும்போது நல்ல அருமையான ஒரு சபையை கட்ட முடியும். சம்திங் டு பாண்டர் டுடே. இன்றைக்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டிய காரியம், ஹாவ் யூ எவர் ஃபெல்ட் இன்ஃபீரியர் ஆர் இன்ஈக்குவல் இன் த சர்ச்? சபையிலே நீங்கள் எப்போதாவது நாம் மற்றவர்களுடைய தாழ்வானவர்கள் அல்லது நாம் மற்றவர்களுக்கு சமமானவர்கள் அல்ல என்று நினைத்திருக்கிறீர்களா? வாட் இஃப் எனிதிங் டிட் யூ டூ அபவுட் தட்? அப்படி எதுவும் இருந்தால் அதை பற்றி நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அப்போ ஒவ்வொரு தனிநபருக்கும் தேவனோடு கூட நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பின் மூலமாக நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்போ தேவனோடு கூட நாம் நெருங்கி பழகியிருக்கும் போது உங்களுக்கு அந்த குணமே தாழ்ச்சி, நான் தாழ்ந்தவன் என்ற தாழ்வும் மனப்பான்மையே போயிடும். ஏதாவது உங்களுக்கு வருத்தம், சந்தேகம் வந்துருச்சா, பயம் வருதா, நீங்கள் ஆண்டவரிடத்திலே தொடர்பு கொள்ளுங்கள். அப்பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட வருவார். உங்களுக்கு சமாதானத்தின் தேவன் உங்கள் இதயத்தை நிரப்பும் போது உங்களுடைய இதயத்திலே சமாதானம் வரும். நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக அல்லது மற்றவர்களுடைய தாழ்வு மனப்பான், நாங்கள் தாழ்வாக இருக்கிறோம் என்ற எண்ணம் உங்களை விட்டு போய்விடும். இதை நினைத்து கொள்ளுங்கள். இதுதான் இன்றைய சிந்தனை. ஓகேயா?